வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் தந்தை ஈ.வி.கே. சம்பத் சொல்லின் செல்வர் என்று பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர். திமுகவை ஆரம்பித்த ஐம்பெரும் தலைவர்களில் முக்கியமானவர் ஈ.வி.கே. சம்பத். பெரியாரை விட்டு பிரிந்து அறிஞர் அண்ணா திமுக என்கிற கட்சியை துவங்கிய போது தனது சொந்த சித்தப்பா என்றும் பார்க்காமல் பெரியாரை விட்டு சம்பத்தும் பிரிந்து அண்ணாவுடன் சென்றார். எனக்கு குழந்தையா குட்டியா, என்னோட சொத்துக்கெல்லாம் நீதானே வாரிசு, தயவுசெய்து அண்ணாவுடன் செல்லாதே, திராவிடர் கழகத்திலேயே இரு, எனக்கு பின் திராவிடர் கழகத்தை நீதான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என பெரியார் ஈ.வி.கே. சம்பத்திடம் எவ்வளவோ மன்றாடிய போதும் அதை நிராகரித்து அண்ணாவை முழுமனதாக நம்பி திமுகவை துவங்கும் வேலைகளில் இறங்கினார் சம்பத். தனது அண்ணன் மகனே தன்னை விட்டு பிரிந்தது பெரியாரை அப்போது மிகவும் பாதித்தது. ஆனாலும் அலட்டிக்கொள்ளாத சம்பத் அண்ணாவுடன் இணைந்து திமுகவை துவக்கி தமிழகம் முழுவதும் சென்று கட்சியை வளர்க்க பெரிதும் பாடுபட்டார். ஈ.வி.கே. சம்பத் 3 மணி நேரம் மேடையில் பேசினாலும் எதிரே இருக்கும் கூட்டம் அப்படியே சலிக்காமல் கேட்கும். அத்தகைய பேச்சாற்றல் கொண்டவர். அதனாலேயே சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டார். திமுகவை பட்டி தொட்டி எங்கும் வளர்த்ததில் ஈ.வி.கே. சம்பத்தின் பங்கு முக்கியமானது. அத்தகைய சம்பத்தே ஒரு கட்டத்தில் திமுகவிலிருந்து வீசி எறியப்பட்டார். அண்ணாவை சுற்றி இருந்தோர் சம்பத் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவரிடம் கூறி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட செய்தனர். இதனால் இருவரின் நல்லுறவு முறியத் தொடங்கியது. பிரச்சனை முற்ற தன்னை சுற்றி இருந்தவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் சம்பத்தை கட்சியை விட்டே நீக்கும் முடிவை எடுத்தார் அண்ணா. அப்போது கூட சம்பத் ஒரு வைரத்தோடு, ஆனால் என்னுடைய காது புண்ணாகி இருக்கிறது, அதனாலேயே வைரத்தோடை கலற்றி வைக்கிறேன் என்று மிகுந்த நாகரிகத்துடன் அண்ணா கூறியது குறிப்பிடத்தக்கது. அதன்பின் சில காலம் தமிழ் தேசிய கட்சி எனும் தனிக்கட்சி ஆரம்பித்து கவிஞர் கண்ணதாசனுடன் இணைந்து செயல்பட்ட சம்பத் பின்னர் காமராஜர் தலைமையை ஏற்று காங்கிரஸில் இணைந்தார். அந்த நிகழ்வுதான் இன்று ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் காங்கிரசின் மூத்த தலைவராக இருப்பதற்கு அச்சாரம் போட்டது என்றால் அது மிகையில்லை. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.